இது ஏது நிகழ்ந்தேறியது என் தடமா இது எண்ணத்திற்குள் அடங்கா தலமா எவ்வானிட எண்ண நிலைகளுக்குள்ளும் அடங்காத பேராற்றல் கொண்ட தடமா என்று வியந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. நிகழ்த்தப்பட்டது சச்சங்க பெருவிழாவின் முதல் நிலையா அல்லது ஓர் நாள் குருட்சேத்திர போரா என்கின்ற சந்தேக நிலை எழுகின்றது சித்தனே அகத்தியனுக்கு. ஓம் அகதீசாய நமக. நிகழ்விக்கப்பட்ட தடம் தலம் இதுவென்று கூறுகின்ற சூட்சமத்தை ஊர்ஜிதப்படுத்திய சித்தனே, உன் படைகள் ஒரு போருக்கு தயார் நிலை கொண்டிருக்கின்றன என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. குருட்சேத்திர போர் நிகழ்த்திய படைகளின் தன்மையை ஒட்டுமொத்தமாக பெற்று ஏற்றம் கொண்டு சூர சம்ஹாரம் நிகழ்த்திய திருமுருகப்படும் பெருமானுடைய படைகளின் ஒட்டுமொத்த கணங்களின் ஆற்றலையெல்லாம் உள்வைத்து நிகழ்ந்தேறிய ஆற்றல் கொண்ட இறை சம்ஹார நிகழ்வுகளினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை தனக்குள் வைத்து அமர்ந்திருக்கின்ற அருள் படைகளின் தலைவனாய் உலாவரும் சிவமகா வாழை சித்தனே, உமக்கு நல்லாசிகள். ஓம் அகதீசாய நமக. உமக்குள் இருந்து நிகழ்த்தப்படுகின்ற அற்புதமான சூட்சமம் அது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனக்குள் இருந்து யாம் நிகழ்த்திய நிகழ்வு உன்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வாக அது மாறி நிற்கின்ற தன்மை கண்டு யாம் மலர் முகம் கொண்டு அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தர்களால் மட்டுமே நிகழ்த்த முடியும், இறையால் மட்டுமே நிகழ்த்த முடியும் என்கின்ற சூட்சமத்தை, என்கின்ற இயல்பு நிலையை, என்கின்ற கூற்றை, என்கின்ற அத்தகைய ஆன்மீக தத்துவத்தை உடைத்தெறிந்த சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று. ஓம் அகதீசாய நமக. ஒரு மாநிலனால் பிரபஞ்சத்தை கட்டியாள முடியும், ஒரு மாநிலனால் இறையை அமர்த்தி அமர வைத்து தொடுக்கின்ற வினாவிற்கு விடை கொடுக்க வைக்க முடியும் என்கின்ற கூற்றினை உண்மை கூற்றாக மாற்றிய சபை இச்சபை என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது எங்கு எவ்வாறு எப்படி நிகழ்த்த முடியும் என்கின்ற வினாவின் விடையாக மலர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய உடமையாய் அமர்ந்திருக்கின்ற சித்தனே, உன் உடைகளாக வலம் வரும் சீடர்களையும் வாழ்த்துகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. நீர் உடைமை, அவ்வுடைமையை காட்கின்ற உடையாக, உன் தன்மான அத்தகைய உடைமையை காட்கின்ற உடையாக வலம் வரும் சீடர்களினுடைய காவி நிறமதை யாம் வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் அகதீசாய நமக. அந்நிறம் வெறும் காவி நிறம் அல்ல, அது காவி நிறம் கொண்ட வெறும் உடையல்ல, அது உன் உடைமையை காட்கின்ற அற்புதமான படை வீரர்களின் கேடயங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆயுதம் அவர்கள் கரங்களில் இல்லை, சரீரங்களில் குடியிருக்கின்றது உன் வடிவில் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உன் வடிவத்தை ஆயுதமாக தாங்கி நிற்கின்ற சீடர்களே, சபையை தாங்கி நிற்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புதமான படை வீரர்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிகழ்வெல்லாம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. நடத்தி முடித்து வைத்து அமர்ந்த அகமகிழ்வில் அகத்தியன் மகிழ்வோடு அமர்ந்து. ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவும் அது ஒரு வெற்றிகரமான பாதையில் பயணம் செய்து இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சித்தனே. ஓம் அகதீசாய நமக. யுகமாற்றம் என்னும் இலக்கு எப்பொழுது உன் சச்சங்கம் ஒருவன் சரீரத்திற்குள் சிந்தைக்குள் சிரசில் நுழைந்து அவன் மாறுகின்றானோ உன் இலக்கு அடையப்பட்டு விட்டது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. லட்சோப லட்சம் மாநிலர்கள் வந்து அமர்கின்ற தலமதிலே நீ கைகாட்டி அழைக்கின்ற ஒரு மாநிலன் உயர்வானே எனில் அது தர்மயுகம் நிகழ்ந்த இலக்கு என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அதுதானடா வெற்றி சித்தனே, அதுதான் வெற்றி என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் யுகத்தை மாற்றுகின்ற ஒரு வல்லமை படைத்த ஒரு மாநிலனை சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக எப்பொழுது யாம் மாற்றி வெற்றிகரமாக சத்திய நாராயண கோலத்தையும் தாரை வார்த்து அழைத்து அமர வைத்து யாம் அழகு பார்த்த சச்சங்க பெருவிழா நிகழ்த்தினோமோ அன்று என் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, எம் இலக்கு அடையப்பட்டு விட்டது என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய இலக்கிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளாக உன் சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீ கொடுத்து அனுப்புகின்ற ஒவ்வொரு பட்டயமும் அவர்களின்
கேடயங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் கரங்களில் அப்பட்டயம் இருக்கின்ற பொழுது, அழைப்பு பட்டயம் இருக்கின்ற பொழுது, அவர்கள் கரமதிலே சிவமகா வாழை சித்தனுடைய ஆயுதம் நிற்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆயுதம் தாங்கிச் சென்று அழைக்கின்ற பொழுது, தன் கரம் பெற்று அழைப்புதலையும் தன் கரம் பெற்று ஒருவன் பார்க்கின்ற பொழுது, அவன் உள்ளுக்குள் இருக்கும் கர்மவினை அப்பொழுது ஒரு அடி எடுத்து வெளியில் வைக்கின்றது சித்தனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பெறுகின்ற பொழுது கர்மவினை காண்கின்றது, பெற்று உள்நுழைந்து அவன் அதனை படிக்கின்ற பொழுது கர்மவினை ஒரு அடி எடுத்து வெளியில் செல்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சற்சங்க பெருவிழா நோக்கி வந்து அமர்ந்து உன் ஆற்றல் பெற்ற சற்சங்கத்தை அவன் தன் செவிகுளிர கேட்பானே ஆயின் அவன் கர்மவினை விலகி நிற்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. விலகிய கர்மா அகழ்வதும் உள் அமர்வதும் அவன் சரணலைக்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் வெளிப்படையாக தெரிவித்து, ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மை நிலை கொண்ட சபை, இதுதான் ஊர்ஜித நிலை கொண்ட வாழும் கலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை என்று என்றொருவன் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்றானோ, எங்கமர்ந்த பொழுதும் அவனுக்குள் சபை அமர்ந்திருக்கும், சச்சங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும், சச்சங்கத்தில் சிவமகா வாழை சித்தன் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பான் அகத்தியன் உருவில் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிகழ்வுதான் நடந்தேறிவிட்டது, நடந்து முடிந்து விட்டது சித்தனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் பணி நிறைவடைந்து விட்டது என்று அடிக்கொரு முறை சச்சங்க பெருவிழாவில் யாம் உரைப்போம். இன்னும் எம் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்பணி எனில், உன்னோடு வந்தால்தான் உனக்குள் உன்னுள் சரணாகதி கொண்ட சீடர்களை எம்மால் காண முடியும் என்று யாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம் உம்மோடு என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் சென்று அமர்கின்ற தடம் திரு கைலாய தர்மயுக தடமாக அது மாறி நிற்கும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இது ஒவ்வொரு முறையும் சச்சங்கத்தில் அகத்தியன் தெரிவிக்கின்ற நிலைதானே. சொல்லும் கருத்து ஒன்று, சொல்லும் வடிவங்கள் வேறு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் கூறினாள் ஒரு வடிவம், அண்ட பிரம்மாண்ட நாயகன் கூறினாள் மறுவடிவம், சிவமகா வாழை சித்தன் தெரிவித்தாள் அது சித்த வடிவம், மற்ற சித்தர்கள் உரைத்தால் அது என்ன வடிவம், அது திருமுருகப் பெருமானின் இறை வடிவம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. படை வீடுகளின் ஆற்றலை எல்லாம் ஒரு படையில் அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்றவனோடு படை வீரர்களாக வலம் வரும் சீடர்களே, ஒவ்வொரு படையும் உங்களோடு வருகின்றது, ஒவ்வொரு படை வீடும் உங்களோடு வருகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற அருள்மகா சச்சங்க பெருவிழாவிற்கு அகத்தியன் யாம் அழைக்கின்றோம். ஏனெனில் ஒரு சச்சங்கம்தான் உள்ளது, இதற்கு அடுத்தாற்போல் அதற்கு அடுத்து வருகின்ற சச்சங்கங்களையெல்லாம் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் தடை செய்து அனுக்கிரகத்தை இச்சச்சங்க பெருவிழாவிலும் வாசி திருநாளிலும் வழங்கி அமர்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தயார் நிலை கொண்ட படைகள் எல்லாம் அங்கு சென்று கொண்டு அமர்வதற்கு, அத்தகைய பணிகளை செய்வதற்கு அத்துணை ஆற்றலும் அங்கு சென்று அமர்கின்ற காரணத்தால் சச்சங்க பெருவிழாவில் கலந்து கொள்ள அங்கும் இங்குமாக அவர்கள் அலைந்து திரியக்கூடாது என்பதற்காக பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் தயார் செய்த நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தர்கள் தானே சூட்சமத்தில் எங்கும் இருக்கலாமே என்கின்ற வினா கூட எழும். இது இயல்பு நிலை சிவசபை, இங்கு இப்படித்தான் நிகழும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இயல்பு நிலையில் சித்தர்கள் சீடர்களுக்குள் வலம் வருவார்கள். வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சச்சங்க பெருவிழாக்களை நெருக்கி நிகழ்த்தி அமைத்தால் அவர்களுடைய சிந்தை சச்சங்க பெருவிழாவை நோக்கி செல்லாது, சித்தனை அவனை தொடர்ந்து அவனிடம் அனுக்கிரகம் பெறுகின்ற நிலைக்குள் தான் அமர்ந்திருப்பார்கள் என்கின்ற காரணத்தால் அவர்கள் சிந்தை சிரசில் வெறுகின்ற அத்துணை எண்ணங்களும் சச்சங்க பெருவிழாவை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதற்காக வார்த்தெடுக்கப்பட்ட நிலை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இத்திங்கள் இறுதி நிலையில் நடைபெறுகின்ற சச்சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற அற்புதமான நிலை சித்தன் அழைக்கின்றான். சீடர்கள் அழைக்கின்ற பொழுது அவரவர்களுக்குள் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் குடியிருந்து அழைக்கின்றார்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு வடிவங்களாக பிரிந்து அவர்கள் அழைக்கின்றார்கள். அவ்வாறு சச்சங்க பெருவிழா நோக்கி வாருங்கள் என்று அழைப்புதலை வழங்குகின்ற ஒரு சீடன் நிச்சயமாக ஒரு நாயன்மாரோ அல்லது ஒரு ஆழ்வாரோ என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அழைப்பிதழ் படிவத்தை பெறுகின்ற ஒரு மானிடன் பெறுகின்ற பொழுது முன்னிற்பவன் இறையின் வடிவமே என்று நினைந்து பெறுகின்ற நிலையில் அவன் அக்கணமே அவன் கர்மநிலை ஒரு அடி எடுத்து வெளியில் நிற்கின்றது என்று உரைத்தோமே. அவ்வாறு நினைந்து அதனை பெற்று வந்து அமர்கின்ற பொழுது கர்மவினை அகழ்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக.
இந்நிலைதான் சச்சங்கத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நிகழப் போகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கும் தடைகளை நீக்கி அற்புதமாய் அத்துணை சீடர்களையும் வரவழைக்கின்ற ஆற்றல் சித்தனுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவனுக்குள்ளிருந்து சூட்சமம் நிகழ்ந்தேறும், சூட்சமத்திற்குள்ளிருந்து அவர்களை அழைக்கின்ற நிலை அவனுக்குள் இருந்து நடந்தேறும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எத்தடையும் இல்லா அற்புதமாய் அத்துணை சீடுகளும் வந்தமர் நிலை கொண்டு சச்சங்க பெருவிழாவில் கலந்து ஏற்றமுறை தகைய பறைசாற்று நிலைதனை தர்மயுகமாற்ற நிகழ்வு பறைசாற்று நிலைதனை சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலை உலகிற்கு பறைசாற்றும் நிலைதனை ஏந்தி நிற்கின்ற சீடர்களுக்கு தடையில்லை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வருவதற்கு தடையில்லை, எத்தடையும் இல்லை. இத்தகைய சச்சங்க பெருவிழாவில் இதுகாரும் வரும் திங்கள் வரை திங்களின் இறுதி நாள் வரை நடைபெறுகின்ற தடைகள் எதையும் அகத்தியன் பொருட்படுத்துவதில்லை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. திரண்டவெளி நிலை கொண்ட அற்புதமான சச்சங்க பெருவிழாவாக திரு கைலாய திருவாயில் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது அன்று என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. வாருங்கள் என் படை நோக்கி வாருங்கள், எம் படை அமர்ந்திருக்கின்ற இடம் நோக்கி வாருங்கள், யாவரும் குடும்பம் குடும்பமாக வாருங்கள், குடும்பத்தில் இருக்கும் கர்ம வினைகளை எல்லாம் அகலவிட்டு செல்லுங்கள் என்று அகத்தியன் வாழ்த்தி அழைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அந்தமர் நிலை கொண்டு வாழ்த்தி வணங்கி நிற்போர்களின் கர்ம வினை அகலாவிடில் அகத்தியன் சச்சங்க பெருவிழாவில் சித்தனிடமிருந்து வினாதொடுங்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சவால் விட்டு கூறுகின்றோம், ஒரு மானிடனை இறையாக மாற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் ஜெயிக்கப்பட்ட அகத்தியன் ஜெயித்து விட்டோம் என்ற ஆற்றலை கரத்தில் வைத்து அமர்ந்திருக்கும் அகத்தியன் கூறுகின்ற ஒவ்வொரு கூற்றும் இனி உண்மை கூற்றாகவே மாறி நிற்கும் சபையில் என்று வாழ்த்துகிறேன். ஓம் அகதீசாய நமக. வருகின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் உள் நிலையில் முழு நிலையில் முதல் நிலையில் சித்தனை சபையை வாழ்த்தி வாருங்கள், வணங்கி வாருங்கள், சரணாகதி உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்க வாருங்கள். உங்களுக்குள் அகத்தியன் அமிழ்ந்து நின்று சித்தன் அமிழ்ந்து நின்று இல்லத்தில் அமிழ்ந்து நின்று அனுக்கிரகம் வழங்குவது உறுதி என்று நல்ல ஆசிகளை சித்தனே உமக்கும் உம் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. பேராற்றலே பெரும் கருணை வடிவமே இறையே இறை சூட்சமே இறை மகா பேராற்றலை போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப் பிரபஞ்சத்தை சிவப்பிரபஞ்சத்தை மகா பிரபஞ்சத்தை மகா ஞானத்தை மகா ஞான பெரும் தவ சிவத்தை திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியத்திற்கு அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த ஞான நிலைகளை சமர்ப்பணம் செய்வோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி ஞான மூர்த்தியே போற்றி ஞான சுடரே போற்றி ஞான பெருமகா வெள்ளமே போற்றி ஞான நதியே போற்றி அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.